ஆறாம் படிவ மாணவர்களுக்கான அரசாங்கத்தின் உத்தேச 250 ரிங்கிட் மாதாந்திர உதவித்தொகை மலேசிய இந்திய சமூகத்தின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கு ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இது குறித்து மலாயா பல்கலைக்கழக இந்திய பட்டதாரிகள் சங்கமான கியூமிக் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனியார் கல்லூரிகளில் 30,000 ரிங்கிட் வரை செலவாகும் கல்வியை STPM வழியாக வெறும் 500 ரிங்கிட்டில் பெற முடியும் என சுட்டிக்காட்டியுள்ளது. அதாவது மொத்தமாக 18 மாதங்களை கொண்ட STPM படிப்புக்கு ஏறக்குறைய 5,000 ரிங்கிட் செலவாகிறது. இப்போது மாதம் 250 ரிங்கிட் வழங்கப்பட்டால் அதே காலகட்டத்தில் மாணவர்களுக்கு கிடைக்கும் மொத்த தொகை 4,500 ரிங்கிட் ஆகும். அப்படி பார்த்தால் STPM மாணவர்களின் உண்மை செலவு 500 ரிங்கிட் மட்டுமே. ஆக தனியார் கல்வி நிறுவனங்களில் அல்லாமல் STPM பாதையை தேர்ந்தெடுத்தால் இந்த உதவித்தொகை மூலம் ஒரு மாணவர் சுமார் 29,500 ரிங்கிட் வரை சேமிக்க முடியும் என்று அச்சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் 5,000 இந்திய மாணவர்கள் இப்பாதையை தேர்ந்தெடுத்தால் சமூகத்தின் பொருளாதார சுழற்சியில் சுமார் 147.5 மில்லியன் ரிங்கிட் மிச்சமாகும். இந்த பணத்தை சேமிப்பாகவோ அல்லது உயர்கல்வி முதலீடாகவோ மாற்ற முடியும் என கியூமிக் வலியுறுத்தியுள்ளது. தரமான கல்வி எப்போதும் விலை உயர்ந்ததாக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அந்த அறிக்கை கேட்டுக்கொண்டுள்ளது. மெட்ரிகுலேஷன் மாணவர்களுக்கு வழங்குவது போல் 6ஆம் படிவ மாணவர்களுக்கும் மாதம் 250 ரிங்கிட் வாழ்க்கை செலவின உதவித்தொகை வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக பிரதமர் முன்னதாக கூறியிருந்தார். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் கடா இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் ஃபூடி மச்சா ஃபுட் ஃபெஸ்டிவல் வில்லேஜ் மால் சுங்கைப்பத்தானி கடாவில் 7 to 10 மே வரை இதுவரை இல்லாத பிரம்மாண்ட ஷாப்பிங் திருவிழா மற்றும் 200க்கும் அதிகமான வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட், பானிபூரி, குனாஃபா, பஞ்சாபி ஸ்வீட்ஸ் என ரகமாய் உணவுகள், வெட்டிங் கலெக்ஷன், சாரி கலெக்ஷன், கிட்ஸ் வேர், ஆக்சசரிஸ் என திரும்பிய பக்கமெல்லாம் 100க்கும் அதிகமான சேல்ஸ் பூத்துகள் 80% டிஸ்கவுண்ட்ஸோடு வில்லேஜ் மால் சுங்கைப்பத்தானி கடாவில் திரண்டு வாருங்கள்.